இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து 5 டிசம்பர் 2020லேருந்து 20 டிசம்பர் 2020 வரைக்கும் உங்களோட ரேஷன் கார்டு வந்து சுகர் கார்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரைஸ் கார்டாக மாற்றுறதுக்குரிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து உங்களோட பிசி அல்லது லேப்டாப்பில் எதுலனாலும் ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே க்ரோம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அதோட ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் இந்த சைடில் வந்து ஸ்மார்ட் கார்டு ரிலேட்டட் சர்வீசஸில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து சேஞ்சு சுகர் கார்டு டு ரைஸ் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்குது. ரெட் கலரில் பிளிங்க் ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் வருது இல்லையா? இந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ரேஷன் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கோ அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை வந்து மொபைல் நம்பர் அப்படின்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேப்சா கோட்னு 942374 இருக்கு இல்லையா? ஸோ அந்த நம்பரை கீழே வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் அப்படியே டைப் பண்ணுங்கள். 942374 டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணோன்னே இதுதான் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகண்ட் நேம், கார்டு நம்பர் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் செலக்ட் சர்வீஸில் வந்து டிஃபால்ட்டாகவே கார்ட் டைப் சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். டிஃபால்ட்டாகவும் அதுதான் இருக்குது, கார்ட் டைப் சேஞ்ச் செலக்ட் சர்வீஸில். கீழே ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்ட் கார்டு டைப்பில் வந்து ரைஸ் கார்டுன்னு இருக்கும். ஏன்னா நான் வந்து இப்போ வந்து ரைஸ் கார்டில் இருக்கிறனால எனக்கு வந்து கரண்ட் கார்டு டைப் வந்து ரைஸ் கார்டுன்னு காமிக்குது. நீங்கள் வந்து சுகர் கார்டாக இருந்தீங்க அப்படின்னா கரண்ட் கார்டு டைப் வந்து உங்களுக்கு வந்து சுகர் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இந்த பக்கம் செலக்ட் நியூ கார்டு டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து ரைஸ் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து டிக்ளரேஷன் அப்படின்ற கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் பட்டன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வந்து உங்களோட சுகர் கார்டை வந்து ரைஸ் கார்டாக மாற்றுறதுக்கு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற அர்த்தம். ஸோ ஒன்ஸ் வந்து கார்டு வந்து ரைஸ் கார்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நீங்கள் கார்டை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.